மகாநதி அடுத்த வார எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தினால வீட்டில் உள்ள எல்லாமே சோகமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கங்கா வந்து எவ்வளவோ சொல்லியுமே காவேரி வந்து கேட்காம வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாத்தா வந்து காவேரி கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே எங்க கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்மா, சொல்லியிருந்தா நாங்க ஏதாவது வேற ஐடியா பண்ணியிருப்போம். நீ இப்படி பண்ணி சங்கடத்துக்கு உள்ளாக்கிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து வெண்ணிலாக்கு எப்படியாவது வந்து பழைய நினைவெல்லாம் கொண்டு வரணும், அவளை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதனால வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து வெண்ணிலாவை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கங்கா வந்து இந்த விஷயத்த வந்து அவங்களோட அம்மா கிட்ட, பாட்டி கிட்ட, குமரன் கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க. அதுக்கப்புறம் நான் போய் காவேரியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் கங்கா பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை தடுத்து போவேனா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால பாட்டியும் குமரனும் வந்து காவேரியை வந்து பாக்குறதுக்காக போவாங்க. அப்ப வந்து காவேரி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது விஜய் பாத்தீங்கன்னா வெண்ணிலாவு கையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. இதை பார்த்ததும் பாட்டிக்கும் குமரனுக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிரும். என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாட்டி வந்து விஜய் கிட்ட போய் பேசுவாங்க. விஜய் வந்து இவ தான் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாட்டியும் குமரனையும் வெண்ணிலாக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து விஜய் கிட்ட இந்த மாதிரி காவேரி வந்து உங்க பொண்டாட்டி அப்படிங்கிற விஷயம் வெண்ணிலாக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து விஜய் சொல்லுவாங்க, வெண்ணிலாக்கு வந்து என்னையவே ஞாபகம் இல்லை, ஸோ அப்படி இருக்கனால இந்த விஷயம்லாம் ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பாட்டி வந்து தாத்தா கிட்ட நீங்க தான் வந்து காவேரியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து வெண்ணிலாக்காக ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்றாங்க. அப்போதைக்கு வெண்ணிலா கிட்ட விஜய் வந்து ஃபோனை காமிச்சு, இதுல வந்து உனக்கு பிடிச்ச ஃபுட்டும் இருக்கு, எனக்கு பிடிச்ச ஃபுட்டும் இருக்கு, உனக்கு பிடிச்ச ஃபுட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட காட்டுறாங்க. வெண்ணிலாவும் ரொம்பவே யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் வரல. சரி சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத விடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் விட்டுருவாரு. நான் வந்து உனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் நான் ஆர்டர் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார்.